நைட்டுக்கு நான் படுத்து காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்பேசஸ் இருக்குது, நிறையவே ஸ்பேசஸ் இருக்குது வண்டியில். எனக்குமே நாட் பேட், சரி ஓகே தான், ஓரளவு கம்ஃபர்ட் இருக்குது எனக்கு என் ஹைட்டுக்கு. பட் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கவங்களுக்கு இது நல்லாவே இன்னும் பிக்காகவே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கார் நான் சூஸ் பண்ணேன். காரோட ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் மாடல் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸோ இது 2016 மாடல் கால் அப்போயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் பேக்ஸ் இருக்குது, புஷ் ஷாட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் வித் கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வித் நேவிகேஷன்ஸு, எஃப்எம்ஸு எல்லாமே. இன்றைக்கி இந்த கிரிட்டா பற்றி சின்ன ரிவ்யூங்க. இந்த கிரிட்டா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இந்த காரு எனக்கு எப்படி சூட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரிவ்யூ பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சட்டை ஃபேண்ட் கண்டிப்பாக அது சூட் ஆகும். அப்படி தான் போட்டு தான் நம்ம போக முடியும். அதே மாதிரி தாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கார் சூட் ஆகும். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வைப்பாங்க, சில பேர் குண்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இல்லை நான் ஸ்பீடாக ஓட்ட நினைப்பாங்க, இல்லை ஸ்லோவாக ஓட்ட நினைப்பாங்க, இல்லை இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஷர்ட் ஃபேண்ட் எப்படி சூட் ஆகணுமோ அதே மாதிரி தாங்க காருமே. ஸோ எனக்கு இந்த கார் எப்படி சூட் ஆச்சு நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு இதே மாதிரி கார் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது நான் சொல்கிறேன். 2015 Hyundai கார்ஸ் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுவல், ஆட்டோமேட்டிக், டீசல், பெட்ரோல் ப்ளஸ் வேரியண்ட். வேரியண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எல்லாமே தெரியும். பேஸ் வேரியண்ட்டு, மிட் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட். ஸோ இந்த 3 தர்றாங்க. ஸோ நான் வேரியண்ட் பற்றி பேச நான் விரும்பலை, ஜஸ்ட் நம்ம காரை பற்றி மட்டும் பேசுவோம். அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி பேசுவோம், சரிங்களா? ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண கொஞ்சம் அப்கமிங் டேஸில் பயங்கரமான செல்லிங்க. இன்னமும் அப்டேட் வண்டி வந்துட்டு தான் இருக்குது கிரிட்டா. ஸோ இன்னும் பயங்கரமாக செல் ஆகிட்டு இருக்குது. 2015 மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா ப்ரொஜெக்ட் லைட், ஆலோஜினல் ப்ரொஜெக்ட் லைட் கொடுத்துருக்காங்க. 2வது LED லைட் கொடுத்துருக்காங்க. அப்போலாம் இந்த ஃபியூச்சர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் இந்த வண்டியை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே, அப்போவே இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபாக் லைட் இருக்குங்களே, இந்த ஃபாக் லைட் இது நம்ம டேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லைட் எதுங்க, அது மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி தானே. ஃபியூச்சர்ஸ்க்கெல்லாம் நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சில பேர் ஃபியூச்சர்ஸ்க்காக தான் கார் வாங்குவாங்க. நான் இந்த கார் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கார் வாங்கியிருக்கேங்க. இதோட இன்ஜின் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் வந்து 1400 சிசிலேருந்து 1600 சிசி வரை இருக்குது. ஸோ இதில் டீசல், ஆட்டோமேட்டிக், பெட்ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணது வந்து டீசலாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். டீசலில் ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வண்டி அழுத்துனா எனக்கு வந்து கீர் லேக் ஆகக்கூடாது அப்படின்னா பெட்ரோலுக்கு கண்டிப்பாக கீர் லேக் ஆகும். ஸோ இன்றைக்கி உள்ள ரோடு டிராஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான டிராஃபிக் இருக்குது. என்னால் வந்து மேனுவல் வச்சு ஓட்ட முடியாது, கஷ்டம், கால் வலிக்கும். ஸோ அப்படி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரெஸ் பண்ணால் வண்டி நல்லா ஜம்முன்னு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்கில் டீசல் சூஸ் பண்ணேன். டீசலை பொறுத்தவரையும் உங்களுக்கு அழுத்துனீங்கன்னா அந்தளவு கீர் லேக்கிங் இருக்காது, அதனால் நான் சூஸ் பண்ணேன். நான் இன்னொரு பாயிண்ட்டு சொன்னேன், இந்த வண்டியை வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் இதோட கம்ஃபர்ட், என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதை காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காரை சூஸ் பண்ணால் எப்படி சூஸ் பண்ணணும், நம்ம காரை டோரை திறந்து ஏறுறோம் அப்படின்னா அப்படி ரிலாக்ஸாக அப்படி ஏறணுங்க. காரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏறி உட்காரணும் ரிலாக்ஸாக. ஸோ அப்படி தான் நீங்கள் எந்த ஒரு காருமே சூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணால் ஏறி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, டிரைவிங் கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணால் எனக்கு ஹைட்டுக்கு நல்லா ஹைட்டாக இருக்கணும், ஸோ வண்டி நல்லா பெருசாக இருக்கணும் யோசித்தேன். ரொம்ப பெருசாக இருந்தால் அதுவும் பிடிக்காது. ஸோ நார்மலாக நான் கிட்ட சூஸ் பண்ண காரணம் வந்து தான். ஸோ இது என் கம்ஃபர்ட் வந்து நல்லா பயங்கரமாக கொடுக்குது எனக்கு இது. ஸோ இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது, நல்லா பக்காவாக ஃபீல் பண்ணி நான் ஓட்ட முடியாது. ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சி ரிலாக்ஸாக சீட்டை பிடிச்சிட்டு அவங்க உட்கார்ற மாதிரி. ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும், எனக்குமே நல்ல கம்ஃபர்ட் இருக்கணும், ஓட்டும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த காரை நான் சூஸ் பண்ணேன். இது இல்லாமல் நடுவில் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸாக ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஹெட் ரெஸ்ட் இருக்குது, நல்லா சாஞ்சு நம்ம வாட்டில் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வண்டி விட்டுருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேமிலியோட போயிட்டுருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து தூங்கலான்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ வண்டியை தூங்குறதுக்குன்னு பெட்டு மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அதுவும் ரெடி பண்ணிக்கலாம் அந்த காரில். நான் சொன்னேன்ல உங்கள் குழந்தைங்க தூங்குற மாதிரி பெட்டு ரெடி பண்ணணுன்னு, ஸோ ரெடி பண்ணி காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கே 2 லாக் இருக்கும். இந்த லாக்கை வந்து ஸோ இந்த சீட்டு பின்னாடி 2 லாக் இருக்கும். இந்த லாக்கை வந்து புஷ் பண்ணி எடுத்துங்க. ப்ளஸ் ஹெட் ரெஸ்ட்டை வந்து இப்படி சின்னதாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஹெட் ரெஸ்ட்டை சின்னது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பெட் ரெடி.
இந்த பேடு வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா தூக்கி நீங்கள் சைடில் அங்கே வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் பெட்டுங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃபுல் பெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒன்றும் இல்லை 3 குழந்தைங்க தூங்கலாம். ப்ளஸ் நம்ம லக்கேஜ் தனியாக வச்சுக்கலாம். இல்லை லக்கேஜ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் கேரியர் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவு உங்களுக்கு ஸ்பேசஸ் வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. நான் என் ஹைட்டுக்கு நான் படுத்து காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்பேசஸ் இருக்குது, நிறையாவே ஸ்பேசஸ் இருக்குது வண்டியில். எனக்குமே நாட் பேட். சரி, ஓகே தான், ஓரளவு கம்ஃபர்ட் இருக்குது எனக்கு என் ஹைட்டுக்கு. பட் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கவங்களுக்கு இது நல்லாவே இன்னும் பிக்காகவே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த கார் நான் சூஸ் பண்ணேன். சரி, நான் எல்லா பக்கம் யோசித்து தான் நான் இந்த காரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கார் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஃபேமிலி உட்காந்து எப்படி இருக்கும், நம்ம உட்காந்தா எப்படி இருப்பாங்க, ஸோ டிரைவிங் கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் யோசிச்சு அந்த கார் வாங்குங்க. காரோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் மாடல் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஸோ இது 2016 மாடல் கால் அப்போயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் பேக்ஸ் இருக்குது, புஷ் ஷாட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் வித் கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வித் நேவிகேஷன்ஸு, எஃப்எம்ஸு எல்லாமே இருக்குது அந்த டைம்லேயே வித் கிளாக்கோட. ப்ளஸ் ஏசி பார்த்திங்கன்னா ஆட்டோ ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் எல்லாமே யூஎஸ்பி ப்ளஸ் வந்து ஆக்ஸு சார்ஜரு எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு அப்போவே கொடுத்துருக்காங்க. இதை விட மிக சர்ப்ரைஸ் என்னென்னா டூயல் டோன் கலர்ஸு, 2 ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் விண்ட் ஏசியுமே இருக்குது எனக்கு ஃபியூச்சர்ஸில், அதுவுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கார் ஃபீல் பண்ணி ஓட்டுற மாதிரி. இதெல்லாம் விட இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுங்களா, அவுட் சைடு மிரர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே இந்த இருக்குது, பவர் விண்டோஸு, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ரீசன் கூட நான் வாங்குறதுக்கு எந்த காரில் முக்கியமான ஒரு காரணங்க. அகைன் நான் சொல்கிறேன், உங்கள் கார் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த கார் எந்த வகையிலலாம் செட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சது எல்லாமே, அதாவது பின்னாடி அதிகப்படியான ஸ்பேஸ் வேணும், லக்கேஜஸ் வேணும், இல்லை ஏதாவது படுக்கிற மாதிரி நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குதா. ஏன்னா லாங் ட்ரிப் கண்டிப்பாக பிளான் பண்ணுவீங்க. உங்கள் ஹைட்டுக்கு ப்ளஸ் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கார் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்தவரையும் அழுத்தினாலும் வண்டி பர்ஃபெக்டாக போகணும், எந்த லேக்கிங் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணேன். எக்கனாமிக் லெவலையும் வந்து எனக்கு ஃபியூவல் நல்லாவே மேனேஜ் கொடுக்கணும், அதுக்கான டீசல் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கார் வாங்குங்க. அவசரப்பட்டு கார் வாங்கிட்டு ஐயோ ஒரு வாரம் கழிச்சு நம்ம செட் ஆகலையே, நம்மளுக்கு ஒரு ஃபீல் இல்லையே அப்படின்னு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் காரை வாங்கிட்டீங்கன்னா அடுத்து விற்கும் போது கண்டிப்பாக அகைன் 1 லேக் வேஸ்ட்டாக குறைஞ்சிரும். ஸோ அதனால் பொறுமையாக கார் வாங்குங்க. என்னை பொறுத்தவரையும் நியூ கார் பொருளோட யூஸ்டு காரே வாங்குங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னா கார் வந்து தேய்மான பொருள் தான், அது அசட் கிடையாது. அதில் எதுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட் போய் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு யூஸ்டு கார் வாங்கிட்டு அந்த கார் உங்களுக்கு தேவையான மாதிரி பிடிச்சது மாதிரி ரெடி பண்ணி ஒரு மாடிஃபைட் பண்ணி அந்த ஃபீல் பண்ணி வண்டியை ஓட்டுங்க. ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும். பேர் சொல்கிறாங்க, நான் யூஸ்டு கார் வாங்கணுன்னா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து நீ ஏமாற்ற பயமாக இருக்குது அப்படின்றீங்க. கவலையே படாதீங்க. ஸோ நான் அதுக்கு நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் வாங்கும்போது என்ன நம்ம பார்க்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு நிறைய ஐட்டம் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை மாதிரி பார்த்துட்டு போய் வாங்குங்க. இல்லை எனக்கு யூஸ்டு கார் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் கார் நானே வாங்கி கொடுக்குறேன், இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பார்த்து வாங்கி கொடுக்குறேன். ஸோ நிறைய ஹெல்ப் நான் பண்ணுறேன். இது முழுக்க ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது.